வணக்கம் நண்பர்களே. நாம இப்போ இந்த வெங்காயத்துக்கு ஏன் வெங்காயம் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வெங்காயத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெண் கூட்டல் காயம், வெண் கூட்டல் காயம், வெங்காயம். இன்னும் இக்கும் சேரும்போது இங் அப்படின்ற ஒலி பிறக்கும். நீங்க வேணா இன்னையும் இக்கையும் சேர்த்து சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இந்த இங் அப்படின்ற ஒலி தானாவே பிறக்கும். இந்த வெண் கூட்டல் காயம் தான் வெங்காயம் அப்படின்னு மாறுது. சரி, வெண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெண் அப்படின்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கு. ஒன்று வந்து வெண்மை நிறத்தை குறிக்கும், இன்னொன்று வந்து வெண் அப்படின்னா உள்ளீடற்றது. உள்ளீடற்றது அப்படின்னா உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, இதுல வெண்டை வெண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வெண்ணுக்கான பொருள் வந்து உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ வெண்டைக்காய் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ள குழா மாதிரி போயிட்டே இருக்கும், உள்ள ஒன்றுமே இருக்காது. அதனால தான் அதை வெண்டைக்காய் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வெங்காயத்தில் கூட வெண் வெண் அப்படின்னா உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்ற அர்த்தமும் வருது, வெள்ளையானது அப்படின்ற அர்த்தமும் வருது. இப்போ இதுக்கான விளக்கம் இரண்டா கொடுக்கலாம். ஒன்று வந்து இந்த வெங்காயத்திலேயே வந்து வெள்ளையா இருக்கிற வெங்காயமும் இருக்கு. அந்த வெண்மை நிறம் காரணமாக தான் அதுக்கு வெங்காயம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கணும். இன்னொரு விளக்கம் வந்து நாம வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது, அதனால தான் வெண்ணுன்னா உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ உள்ள உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லாதனால தான் இதுக்கு வெங்காயம் அப்படின்ற பெயர் வந்திருக்கிறதா இந்த இரண்டாவது விளக்கத்தை கூட நாம எடுத்துக்கலாம். வெங்காயத்துக்கு இன்னும் சில பெயர்களும் இருக்கு. இதை உள்ளி, ஈருள்ளி அப்படின்னும் சொல்லுவோம். தெலுங்குல கூட உள்ளிப்பாயா அப்படின்னு சொல்றாங்க, எர்ரகட்டா அப்படின்னும் சொல்றாங்க. மலையாளத்துல இதை உள்ளி அப்படின்னு சொல்றாங்க, கன்னடத்துல இதை ஈருள்ளி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு உள்ளி அப்படின்ற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா, மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்கிறதுனால, மண்ணுக்கு உள்ள இருந்து கிடைக்கிறதுனால தான் இதுக்கு உள்ளி அப்படின்ற பெயர் வந்திருக்கு. சரி, இதுக்கு தெலுங்குல ஏன் எர்ரகட்டா அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எர்ரா அப்படின்னா சிவப்பு நிறத்தை குறிக்கும். இந்த வெங்காயம் சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி எர்ர கட்டா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த கட்டா அப்படின்ற சொல் வந்து தமிழில் இருக்கின்ற கிழங்கு அப்படின்ற சொல் தான், அந்த கிழ அப்படின்ற சொல் தான் கட்டா அப்படின்னு மாறி இருக்கு. நான் ஏற்கனவே தமிழில் ரா அப்படின்ற ஒலி வந்து தெலுங்குல டாவா மாறும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கி ழா, கிழ, அதுதான் கா டா, கட்டா அப்படின்னு மாறி இருக்கு. ரா தான் வந்து டாவா மாறி இருக்கு. அதுக்கு நான் சில சான்றுகளை கொடுக்குறேன். நான் ஏற்கனவே தமிழில் இருக்கின்ற இந்த ரா வந்து தெலுங்குல எப்படி டாவா மாறி இருக்குன்னு ஏற்கனவே நிறைய சொற்களை கொடுத்துருக்கேன். இன்னும் சில சொற்களை இங்க நான் கொடுக்குறேன். கழுவு, கழுவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது தெலுங்குல கடுகு, கடுகு அப்படின்னு மாறுது. நாம பாத்திரத்தை கழுவுறோம் இல்லையா, அதை கழுவு அப்படின்னு சொல்லுவோம், அது தெலுங்குல கடுகு அப்படின்னு மாறுது. நாம குழந்தை, குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொடுக்கு அப்படின்னு மாறுது. குழ, ரா வந்து அங்க டாவா மாறுது. அதே மாதிரி புகழ், புகழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்க ரால முடியுது இல்லையா, இந்த ரா வந்து தெலுங்குல பொகுடு, பொகுடு அப்படின்னு மாறுது, ரா வந்து டாவா மாறுது. அதே மாதிரி தான் இந்த கிழங்கு அப்படின்ற சொல்லும், கிழ அப்படின்ற சொல் வந்து கட்டா அப்படின்னு மாறுது. மொத்தமா சேர்த்து எர்ரகட்டா அப்படின்னு சொல்றோம். சிவப்பா இருக்கிறதுனால எர்ரா, கிழங்கா இருக்கிறதுனால அது வந்து கட்டா, எர்ரகட்டா அப்படின்னு மாறுது. நம்ம வந்து வெங்காயத்தை கிழங்கு அப்படின்னு சொல்றது இல்ல, ஆனா நிலத்துக்கு அடியில கிடைக்கிற எல்லாமே கிழங்கு தான். இந்த வெங்காயம் கூட நிலத்துக்கு அடியிலிருந்து நமக்கு கிடைக்கிறதுனால இதுவும் ஒரு வகையான கிழங்கு தான். இந்த கிழங்கு தான் தெலுங்குல கட்டா அப்படின்னு மாறி இருக்கு. இதை ஏன் கிழங்கு அப்படின்னு சொல்றோம்னா, நிலத்துக்கு கீழே இருக்கிறதுனால அதை கிழங்கு அப்படின்னு சொல்றோம். கிழங்கு அப்படின்னா தோண்டுதல் அப்படின்ற பொருளும் இருக்கு. தோண்டி எடுக்கிறதுனாலையும் அதுக்கு கிழங்கு அப்படின்ற பெயர் வந்திருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.